யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஷின்வாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்ஷின்வாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய் சீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம எல்லா வீடியோகளும் லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 1/1/2026 001 மினிட் இங்கிலீஷ் நியூ இயர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 90% நல்லா இருக்கு, அருமையான ஒரு வருஷமா அமையும். ஒரு 10% மைனஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா பிளானட்டரி பொசிஷன் பார்க்கும்போது விருச்சிக ராசியுடைய அதிபதி வந்து செவ்வாய் வந்து சூரியனோட சம்பந்தப்பட்டு 2ஆம் இடத்துல தனுர் ராசியில இருக்கு. சூரியன் வந்து 10ஆம் அதிபதி, செவ்வாய் வந்து ராசியாதிபதி. 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதியோட ராசியாதிபதி வந்து தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, வாக்ஸ்தானத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து அருமையான ஒரு யோகம், சூரிய மங்கள யோகத்தையும் கொடுக்கும். அதை குரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. 8ஆம் வீட்டுல குரு இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. குரு துஷ்டி கோட்டி தோஷ நிவாரணம். சூரியனோட புதன் சேர்ந்து புதாதித்ய யோகம், புதனோட சுக்கிரன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகம். அதே போல 9ஆம் அதிபதி சந்திரன், விருச்சிக ராசிக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல எக்ஸால்டட் உச்சஸ்திதியில இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 90% ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்கும். அதுலேயும் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ். எந்த பிஸ்னஸ் ஆவது இருக்கட்டும், காய்கறி விற்கிறவங்கள இருந்து பிடிச்சி தங்கம் விற்கிறவங்கள வரைக்கும் அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 10 மடங்கு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 5 மடங்கு, 10 மடங்கு 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஃப்ரம் டாப் டு பாட்டம் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள் வரைக்கும் நல்லா நடக்கும். பையிங், செல்லிங், ஓகே, ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது, லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, வீடை கட்டுறது, வீடை வைக்கிறது, எல்லாத்துலேயுமே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ரெமினரேஷன்ஸ், ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரெமினரேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரீலான்சர்ஸ் ரெமினரேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையான பிரான்ச்சஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வாங்கிட்டு போகலாம், டீம் லீட் பண்ணலாம், டீம் லீடர் ஆகலாம், சிஇஓ வரைக்கும் ப்ரமோஷன்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். 10th கேத்து இருக்கிறதுனால நீங்கள் பேராமீட்டர்ஸ் விட்டு மட்டும் இந்த வருஷம் எந்த வேலையும் செய்யாதீங்க. கொஞ்சம் பேராமீட்டர் அப்படி இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் என்கொயரிஸ், நோட்டீஸ், கொயரி உங்கள் மேலே வரலாம். அது ஒன்று தான். அதை விட்டால் மீதி எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பையிங், செல்லிங், ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் இந்த சரியாயிடலாம். ஓகே, உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விஷயத்துலையும் மனக்கசப்புகள் யாரோட இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய யோகங்களெல்லாம் இருக்குது. ஸோ இதுவும் அருமையான ரிசல்ட்ஸ் தான். ஸோ கல்யாணத்துக்காக யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ நல்லா அமையும், நல்ல சம்பந்தங்கள் அமையும். ஆனால் குழந்தை செல்வங்களுக்கு யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ நேச்சுரலாக நடந்தால் நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. சில பேர் செரகசிக்காக போகிறாங்க, சில பேர் ஐவிஎஃப் போகிறாங்க. அதெல்லாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணி குழந்தை செஞ்சுக்கிறதுக்கு போகிறீங்க இல்லையா, அவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. அதுலேயும் பியூசியிலேருந்து கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க சில பிரச்சனைகள் வரலாம். எப்படின்னா, அதுவும் வெளியூரில் வெளிநாட்டில் சென்று படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கும்ல அந்த ஏஜ் அப்படி தான். பியூசிலேருந்து கிராஜுவேஷனுக்கு கொஞ்சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால, வேரியேஷன்னால இன்ஃபேக்சுவேஷன், பேட் ஹேபிட்க்கு விழுந்துடலாம். கொஞ்சம் லவ் அஃபேர் இதில் விழுந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டியூஷன் கெட்ட பேர், அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஏதோ ஒரு மீட்டிங்கு, அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கில்ட் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் முதல்ல முன்கூட்டி சொல்லி அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் அப்சர்வேஷனை விட்டு வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் படிச்சுட்டு இருப்பாங்க, வேற கண்ட்ரியில் படிச்சுட்டு இருப்பாங்க. வீடை விட்டு தூரம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அம்மாவுக்கு சில கண்டங்கள் வரலாம். அதில் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறவங்களுடைய மதர் சீனியர் சிட்டிசன், ஒரு 55, 65 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் செக்கப் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கண்டங்கள் ஏற்படலாம். ஸோ 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ராவல் அதிகமாகி அதில் கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரலாம். நார்மலாக விருச்சிக ராசிக்காரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சர்ஜரி, ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். இது கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கோங்க.
ஸோ மெடிடேஷன், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொஞ்சம் வாக்கிங், கொஞ்சம் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கங்க நல்லது. ட்ராவலுக்கு ஒரு நல்ல அருமையான டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கங்க. ஒரு வால்வோ பஸ் எடுத்துக்கலாம், ட்ரெயின் எடுத்துக்கலாம், ஃப்ளைட் எடுத்துக்கலாம். 2 வீலர், 4 வீலர்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா லாட்ரி யோகம் கூட இருக்குது. அதனால லாட்ரி விழக்கூட யோகம் இருக்குது. ஸோ உங்கள் ப்ராஃபிட்டில் ஒரு 10-20% லாட்ரிக்காக வச்சிங்கன்னா கோல்டை மீட்டி எடுத்துகிட்டு வரலாம். கோல்டெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடியது தான். ஒரு 10% சொன்னேன் இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? தமிழ் கடவுள் முருகன் தான். ஸோ 6 படை வீடு, 6 படை வீடு தரிசனம் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர், திருத்தணி, ஓகே, பழனி, இந்த மாதிரி 6 படை வீடு தரிசனம் பண்ணுறது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் சிகப்பு பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே போல் அண்ணன் தம்பி ஏஜில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து, அவங்களுக்கு அனாதாசிரமங்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. சிகப்பு பருப்பு கிடைக்கும், அதை வந்து அனாதாசிரமம், விருத்தாசிரமத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு தானத்தை செய்யுங்க. அப்புறமா மயில், அப்புறமா பாம்பு. இதுக்கு ஜூவில் நேஷ்னல் ஜூ அத்தாரிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா பாம்புக்கு நம்ம மயிலுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். அது பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நெகட்டிவ் இருக்கோ அது குறையும், பாசிட்டிவ் என்ன இருக்கோ அது இன்னும் அதிகரிக்கும். அப்படி ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரர் அனுகிரகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.